Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபைனல் எக்ஸாமோட ரிவிஷன் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து பாலினாமியல்ஸ். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து கொஞ்சம் 1 மார்க்ஸ் பார்க்கலாம். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் ஜீரோஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல் அண்ட் ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ 1ன்னு இருந்துச்சுன்னா பியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ பேசிக்காக ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் பி ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ஜீரோஸ்ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ சம் ஆஃப் த ஜீரோஸ்ன்றது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, நம்மளோட பேசிக் ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ அப்படின்றது தான். ஸோ இதில் மைனஸ் போட்டுட்டு தான் பியோட வேல்யூ எடுத்து எழுதணும். பியோட வேல்யூ கொஸ்டினில் -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, அதனால ஏ வந்து 1. ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் எப்போவுமே இந்த சம்மை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? மைனஸும் கட் ஆயிடுச்சுன்னா +5 கிடைக்குது. ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டும் கட் ஆகிடும். அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைக்குது. 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 6 அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 3 தான். மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போனால் டிவைட் ஆகினா 3 ஆகிடும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3. ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் பீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ பீட்டா ஈக்குவல் டு 5 - 3. இங்கே ஆல்ஃபாவுக்கு 3 போட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கோம். அப்போ பீட்டாவோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு? 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ஃபாவும் பீட்டாவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டாங்க? பி தான் கேட்டாங்க. இதுதான் நம்மளோட பி. அதாவது ப்ராடக்ட் அப்படின்னும் போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ அப்படின்றது நம்மளோட ஃபார்முலா. ஆல்ஃபாக்கு பதிலாக கொஸ்டினில் நமக்கு 3 கிடச்சிது, பீட்டாக்கு பதிலாக 2 கிடச்சிது. சி அப்படின்ற இடத்துல தான் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? பின்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை ஏயோட வேல்யூ கொஸ்டினில் 1. அப்போ 3 2s are என்னது? 6 தான் உங்களோட பியோட வேல்யூ கொஸ்டினில் இருக்குது பாருங்கள். பி ஆப்ஷன் தான் கரெக்டு. இது 2012 போர்டில் கேட்ட கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 0 of the quadratic polynomial is -2, then find the value of k. 1 of the 0 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இந்த ஈக்குவேஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குல்ல. அப்போ அந்த எக்ஸோட பிளேஸில் அந்த -2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க பாலினாமியல் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3x ப்ளஸ் கே அப்படின்றதுல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. 0 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து -2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 இன்ட்டு -2 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. இது வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஏன்னா அதான் 0, அதனால தான் இது ஈக்குவல் டு 0 பண்ணுறாங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் இன்ட்டு -6 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கே இது வந்து -2ன்னு இருக்குது, ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. -2 அந்த பக்கம் போனால் +2ன்னு வந்திருக்கும். அப்போ கேயோட வேல்யூ 2 தான். 2ன்ற ஆப்ஷன் உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினில் given that 2 zeros of the cubic polynomial are 0, then find the third zero அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு cubic polynomialனா நம்மளோட 3 zeros வந்து ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று வந்து பீட்டா, இன்னொன்று வந்து காமா. 2 zeros are 0னா ஆல்ஃபாவும் 0 பீட்டாவும் 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ காமாவோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஒரு கியூபிக் பாலினாமியல் அப்படின்னா நம்மளோட பேசிக் ஃபஸ்ட்டு ஃபார்முலா சம் ஆஃப் ஆல் த ஜீரோஸ் ஈக்குவல் டு -b by a அப்படின்றது தான். இதில் ஆல்ஃபாவுக்கும் 0 கொடுத்துட்டாங்க, பீட்டாவுக்கும் 0 கொடுத்துட்டாங்க, காமா தான் கேட்குறாங்க. இப்போ காமாவோட வேல்யூ -b by a தான் உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது பாருங்கள். அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்து பாருங்கள், the quadratic polynomial whose zeros are -5 and 4. அப்போ அந்த இது வந்து இது 2 ஜீரோஸாக இருந்தால் உங்களோட பாலினாமியல் என்னவாக இருக்கும் எழுதுங்க. கொஸ்டினை வந்து தெளிவாக படிங்க. ஏன்னா நம்மளோட புக் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த சம் அண்ட் ப்ராடக்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம இதை சம்மும் இதை ப்ராடக்டாகவும் எடுத்து டேரெக்டாக ஈக்குவேஷன் எழுதுவோம். ஆனால் இதில் சம் அண்ட் ப்ராடக்ட்ன்ற வார்த்தையே இல்லை, ஜீரோஸ் ஆர் அப்படின்னு தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தான் அந்த ஜீரோஸை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் முதல்ல எழுதிக்கணும். நம்மளோட பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்முலா எழுதுறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்னு எழுதுனா இதுதான் நம்மளோட குவாட்ரேட்டிக் பாலினாமியலோட பேசிக் கண்டிஷன். முதல்ல சம் ஆஃப் த ஜீரோஸை கண்டுபிடிச்சிக்கலாம். நான் சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். அதை நம்மளுக்கு கொடுத்துருந்த ஜீரோஸ் வந்து -5ம் 4ம். இப்போ -5ம் 4ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது -1 கிடைக்குது. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பண்ணும்போது -5ம் 4ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது -20 அப்படின்னு கிடைக்குது. இதை தான் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்க்கு -1 வந்தது, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்டுக்கு -20 கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1x -20 அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரேட்டிக் பாலினாமியல் ஆர் 2 and 3, தென் இதில் இருக்கிறதுல எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ வந்து ஜீரோஸ் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இதை வந்து 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த 2வை கொண்டு போய் எக்ஸோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன், அப்புறம் 3யை கொண்டு போய் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்து எலிமினேஷன் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். ஆனால் அதை விட இது ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின். இதை வந்து டேரெக்டாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து x² + a + 1 of x + b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 and -3 are zeros அப்படின்னு கொடுத்தாச்சு. நமக்கு நல்லா தெரிஞ்ச பேசிக் ஃபார்முலா வந்து sum of the zeros equal to -b/a அப்படின்னு தெரியும். sum of the zeros இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணும். அதாவது 2வையும் -3யும் ஆட் பண்ணும். அதில் ப்ளஸ் போட்டாலும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் வரும். -b/a. பிக்கு பதிலாக கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? a + 1. ஏக்கு பதிலாக கொஸ்டினில் x² கோஎஃபிஷியன்ட் 1 தான் கொடுத்துருக்காங்க. இப்படி சால்வ் பண்ணும்போது ரொம்ப டைம் கம்மியாகும். ஸோ இதை மைனஸ் பண்ணால் -1 - a + 1ன்னு இருக்குது. இந்த மைனஸும் கட் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற +1 இந்த பக்கம் தான் -1 வரும். 1 - 1 a. அப்போ 0 a அப்படின்னு கிடைக்குது. ஏயோட வேல்யூ 0ன்றது உங்களோட டி ஆப்ஷனில் மட்டும் தான் இருக்குது பாருங்கள். அதனால் அதை செலக்ட் பண்ணுறோம். சரி, சப்போஸ் எக்ஸாமில் வந்து 2 ஆப்ஷனில் 0 இருந்தால் என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸோட பேசிக் ஃபார்முலா என்ன? c/a. ப்ராடக்ட்னும் போது இந்த கொடுத்துருக்க 2 0வை நம்ம என்ன பண்ணிக்கணும்? மல்டிபிள் பண்ணிக்கணும். சியோட வேல்யூ தான் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? b கொடுத்துருக்காங்க. a வந்து கொஸ்டினில் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -6 அப்படின்றது தான் உங்களோட பியோட வேல்யூ. அது இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதனால டி ஆப்ஷன் கரெக்டு. அடுத்தது நம்பர் ஆஃப் பாலினாமியல் ஹேவிங் த ஜீரோஸ் as -2 and -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது -2வையும் -5யும் வச்சு எத்தனை பாலினாமியல்ஸ் எழுத முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாலினாமியல்னா இப்போ குவாட்ரேட்டிக்கில் வந்து 2 0 இருக்கும், கியூபிக்கில் 3 0 இருக்கும், பைகுவாட்ரேட்டிக்கில் 4 0 இருக்குமே. எத்தனை பாலினாமியல் வேணாலும் எழுதலாம். -2வையும் -5யும் பேஸ் பண்ணி எத்தனை பாலினாமியல் வந்தாலும் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ மோர் தென் 3 அப்படின்றதான் இதோட சரியான ஆப்ஷன். அவங்க குவாட்ரேட்டிக்ன்ற வார்த்தை கொஸ்டினில் யூஸ் பண்ணவே இல்லை, வெறும் பாலினாமியல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால மோர் தென் 3 தான் கரெக்டாக உங்களோட டி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The zeros of the quadratic polynomial are இதோட zeros நம்ம கண்டுபிடிச்சோம்னா ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா இல்லை ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவாக இருக்குமா இல்லை ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்குறாங்க. இது ஒரு 1 மார்க். நம்ம இதை ஃபுல்லாக கூட சால்வ் பண்ண தேவையில்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 1ஐயும் 127ஐயும் மல்டிபிள் பண்ணால் 127 வரும், ஆட் பண்ணால் 99 வரும். அந்த மாதிரி உட்காந்து அதை கால்குலேட் பண்ணாமல் டேரெக்டாக இப்போ 2 நம்பர் நம்ம எடுக்க போகிறோம். அவங்க 2 பேரையும் வந்து மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் வந்து +127 அப்படின்னு கிடைக்கணும். அதே 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரணும்? +99 அப்படின்னு வரணும். ஸோ 2 நம்பரை மல்டிபிள் பண்ணியும் ப்ளஸில் ஆன்சர் வரணும், 2 நம்பரை ஆட் பண்ணியும் ப்ளஸில் ஆன்சர் வரணும். அப்படின்னா 2 பேரும் டெஃபினட்டாக ++ன்னு இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்போ தானே ஆட் பண்ணால் ப்ளஸ் வரும், மல்டிபிள் பண்ணாலும் ப்ளஸ் வரும். ஏன்னா ரெண்டுமே நெகட்டிவ் எடுத்தோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் வரும், ஆனால் ஆட் பண்ணால் ப்ளஸ் வராது. ஏன்னா மைனஸையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் தான் போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ ரெண்டுமே என்ன இருந்திருக்கும்னா ++ன்னு வந்திருக்கும். அதாவது x + some number வந்திருக்கு. ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் நமக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லைன்னு சொல்கிறேன். இப்போ இது ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன்றது ஒரு வேல்யூ, பின்றது ஒரு வேல்யூனா 2 பேரையும் தனித்தனியாக ஈக்குவல் டு 0 பண்ணும்போது x + a = 0, x + b = 0ன்னு கிடச்சிருக்கும். அப்போ x = இது -a, இது x = -b தான். அப்போ நமக்கு கிடைக்கிற 2 வேல்யூமே எப்படி தான் கிடைக்கும்? நெகட்டிவில் தான் கிடைக்கும். அப்போ போத் நெகட்டிவ்ன்றது தான் உங்களோட சரியான ஆப்ஷன். நீங்கள் எக்ஸாக்ட் நம்பரை கண்டுபிடிக்கவே தேவையில்லை, டேரெக்டாக எப்படி சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். the zeros of the quadratic polynomial x² + kx + k இது வந்து cannot be both பாசிட்டிவா, cannot be both நெகட்டிவா, இல்லை எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்குமா, அன்ஈக்குவலாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க x² + kx + k அப்படின்னா இப்போ இங்கே 4x எடுத்தால் இங்கே 4 தான் எடுக்கணும். இந்த 2 நம்பரும் சேமாக இருந்தது அப்படின்னா அவங்களோட ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரே மாதிரியான ஸோ இது பாருங்களேன். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறதாவே வச்சுக்கலாம். இப்போ மல்டிபிள் பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணாலும் 4 வரணும்னா 2 2s வரும்ல. இப்போ 4 வரணும்னா 2 2s ஆட் பண்ணாலும் 4 வரும், மல்டிபிள் பண்ணாலும் 4 வரும். அப்போ நம்ம இதை என்னென்னு எழுதிக்கலாம்னா x + 2 x + 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 0 பண்ணும்போது x = -2 -2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ரெண்டுமே எப்படி வருதுன்னா நெகட்டிவாக வருது. ஸோ cannot both be positive கொடுத்துருக்காங்க, cannot both be negative கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 பேரும் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. 2 பேருமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ 2 பேருமே பாசிட்டிவ் எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே ப்ளஸில் வரணும்னா இங்கே மைனஸ்ன்னு வந்திருக்கணும். அப்படி மைனஸ் வந்துச்சுன்னா ஆட் பண்ணும்போது இந்த சென்டரில் வந்து என்ன சிம்பிள் கொடுத்துருந்துருக்கணும்? நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்கணும். அங்கே நடுவில் பாசிட்டிவ் சைன் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே வந்து நெகட்டிவாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது. அப்போ cannot be போத் பாசிட்டிவ் அப்படின்றது தான் கரெக்ட். ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படின்றதுனால ஏ ஆப்ஷன் தான் நம்ம எடுத்துருக்கணும். இந்த லாஸ்ட் 1 மார்க் பாருங்கள். இந்த zeros of the quadratic polynomial are equalனு சொல்லிட்டாங்க பாருங்கள்.
இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இதில் எந்த சைன் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்றதோட கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். b² - 4ac வேல்யூ டெஃபினட்டாக என்னவா இருக்கணும்னா 0வா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈக்குவல் ரூட்ஸ் வரும். இதில் b² இந்த 4ac சப்ட்ராக்ட் ஆனால் தான் 0 வரும். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ப்ளஸ் சைன் வரக்கூடாது. அப்போ ஏக்கும் சிக்கும் என்ன சைன் இருந்தால் இது நெகட்டிவாகவே இருக்கும் அப்படின்றதான் நம்ம யோசிக்கணும். இது நெகட்டிவாகவே இருக்கணும்னா ஏசி 2 பேருமே ஒன்று பாசிட்டிவாக இருந்திருக்கலாம், இல்லை ஏசி 2 பேருமே நெகட்டிவாக இருந்திருக்கலாம். ஏன்னா அப்போ தான் இது மல்டிபிள் பண்ணும்போது இது நெகட்டிவாக 4ac இருந்து இது சப்ட்ராக்டாக 0 ஆகும். இதில் ஒருத்தர் ப்ளஸ் ஒருத்தர் மைனஸாக இருந்தாங்க அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு வந்து இதை ப்ளஸ் ஆகிடும். அப்போ 0 ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ ஏயும் சியும் சேம் சைனில் இருக்கணும் அப்படின்றது தான் உங்களோட சரியான ஆப்ஷன். சி அண்ட் ஏ ஹவ் த சேம் சைன்ன்றது சி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதான் நீங்கள் எடுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் இது 2010லையும் 2012லையும் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின் இது. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த 2 zeros ஆஃப் திஸ் பாலினாமியல், ஃபைண்ட் அ குவாட்ரேட்டிக் பாலினாமியல் whose zeros are 1/2 ஆல்ஃபா அண்ட் 1/2 பீட்டா. அதாவது ஆல்ஃபா பீட்டாவும் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஜீரோஸாக இருந்தாங்க அப்படின்னா நீ ஒரு புது பாலினாமியலை எழுது. அவங்க 2 பேரோட ஜீரோஸ் வந்து 1/2 ஆல்ஃபா அண்ட் 1/2 பீட்டாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து கிவன் கொஸ்டினில் 25x² - 15x + 2 அப்படின்னு இருக்குது. இதில் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ஜீரோஸ் அப்படின்னு அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இவங்க 2 பேரும் ஜீரோஸாக இருக்கிறதுனால ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா சம் ஆஃப் த ஜீரோஸ்ன்னு அர்த்தம். சம் ஆஃப் த ஜீரோஸோட ஃபார்முலா -b/a. அப்போ மைனஸ் போட்டு இங்கே பியோட பிளேஸில் இது உங்களோட ஏ, இது உங்களோட பி, இது உங்களோட சி. ax² + bx + b சின்றதான் உங்களோட ஜென்ரல் ஃபார்ம் உங்களோட குவாட்ரேட்டிக் பாலினாமியலுக்கு. பியோட வேல்யூ -15 இருக்கிறதுனால நீங்கள் -15 போட்டு, ஏயோட வேல்யூ கொஸ்டினில் 25 இருந்தது, அதனால நீங்கள் 25 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட ஃபார்முலா c/a. சியோட வேல்யூ கொஸ்டினில் 2ன்னு இருக்குது, ஏயோட வேல்யூ கொஸ்டினில் 25ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, இதை எழுதிட்டோம் நம்ம. இப்போ நம்மளோட பாலினாமியல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாலினாமியலுக்கு வரலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாலினாமியலில் கொஸ்டினில் 1/2 ஆல்ஃபாவையும் 1/2 பீட்டாவையும் நம்மளுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எதை வந்து ஜீரோஸாக வச்சு கொஸ்டினில் எழுத சொல்லியிருக்காங்கன்னா 1/2 ஆல்ஃபா அண்ட் 1/2 பீட்டா. இவங்க 2 பேருக்கும் சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம குவாட்ரேட்டிக் பாலினாமியல் எழுதிடலாம். ஸோ முதல்ல நம்ம இதோட சம்மை கண்டுபிடிச்சிக்கலாம். சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து 1/2 ஆல்ஃபா ப்ளஸ் 1/2 பீட்டா. ஏமா -b/a போடலன்னா உங்களோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியாது, நம்ம தான் அந்த ஈக்குவேஷனை கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் உங்களோட சம்மை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே 2 பேருக்கு சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே 2 பேர்கிட்ட என்ன காமனாக இருக்குது, 1/2 காமனாக இருக்கா. ஸோ 1/2 முதல்ல வெளில எடுத்துக்கலாம். அப்போ இதில் ஒரு 1/ஆல்ஃபா இருக்கும், இதில் ஒரு 1/பீட்டா மட்டும் இருக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட தனித்தனி வேல்யூ எனக்கு தெரியாது. ஏன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் தான் இருக்குது நம்மக்கிட்ட. இதை உட்காந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா இவங்களோட தனித்தனி வேல்யூஸ் தேவையில்லை. ஏன்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சால் ஃபேக்டரைஸ் பண்ணியும் பண்ணலாம். ஆனால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். 1/2 இன்ட்டு இது பீட்டா இன்ட்டு 1 பீட்டா, இது ஆல்ஃபா இன்ட்டு 1 வந்து ஆல்ஃபா டிவைடட் பை கீழே வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு இருக்குது கொஸ்டினில். ஸோ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் ஒன்று தான். இது ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதில் இந்த மைனஸும் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகிடும். இங்கே 15 இருக்குது, இங்கே 25 இருக்குது. இது ரெண்டும் எந்த டேபிள்ஸில் வரும்னா 5 டேபிளில் வரும். 5 டேபிளில் இது வந்து 3 சார், இது வந்து 5 சார். அப்போ 3/5 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 1/2 டைம்ஸ் மேலே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக நம்ம 3/5 அப்படின்றதையும் டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா கிடச்சிது. ஆல்ஃபா பீட்டாக்கு நம்ம 2/25 கண்டுபிடிச்சோம்ல, அந்த 2/25 எடுத்துக்கலாம். இது மாதிரி மேலேயும் ஃப்ராக்ஷன் இருந்து கீழேயும் ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி சால்வ் பண்ணோம்னா நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ரெசிப்ரோக்கலில் வரும். இப்படி எழுதிக்கலாம் இதை. ஸோ 5 டேபிளில் இது வந்து இப்படி கட் ஆகிடும். ஸோ வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம், இல்லை மல்டிபிள் பண்ணிக்கலாம். மேலே வந்து 3 5 ஆர் 15 இருக்குது. டினாமினேட்டரில் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ மல்டிபிள் பண்ணால் 4. அப்போ 15/4 தான் நம்மளோட சம்மோட வேல்யூ. இப்போ ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் டு 2 பேரையும் மல்டிபிள் தான் பண்ணணும். 1/2 ஆல்ஃபா மல்டிபிள் பை 1/2 பீட்டா. ஸோ மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸி. 1 1s are 1, கீழே 2 2s are 4ம் ஒரு ஆல்ஃபா பீட்டாவும் வந்துடும். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் 2/25 அப்படின்னு இருந்ததுனால ஸோ 1/4 இன்ட்டு இங்கே 2/25 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து 1/8/25 மேலே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 25/8 அப்படின்னு கிடைக்குது. ஸோ சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளோட ரெக்வயர்ட் குவாட்ரேட்டிக் பாலினாமியலை எழுதிடலாம். நம்மளோட குவாட்ரேட்டிக் பாலினாமியலை கண்டுபிடிக்க சொல்லி தான் நம்மளோட கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ த ரெக்வயர்ட் குவாட்ரேட்டிக் பாலினாமியல் இஸ் நம்மளோட பேசிக் ஃபார்முலா x² மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ் x
ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். நீங்கள் இப்படி ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ்க்கு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 15/4. அப்போ 15/4x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து 25/8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால இங்கே 25/8ன்னு போட்டுக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இது வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கிறதுனால டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இது 1, இது 4, இது 8. 8 தானே நம்மளோட எல்சிஎம். இங்கே 1 இருக்கிறதுனால மல்டிபிள் பை 8 பண்ணால் இது 8x ஸ்கொயர்ட் ஆகிடும். இங்கே 4 இருக்கிறதுனால 8 ஆக்கிறதுக்கு மல்டிபிள் பை 2 பண்ணால் 30x ஆகிடும். இங்கே ஆல்ரெடி 8 இருக்கிறதுனால இந்த 25 அப்படியே வந்திருக்கும். ஸோ இது 1/8ன்றது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. அதை தனியாக எழுதிட்டு 8x ஸ்கொயர்ட் மைனஸ் 30x ப்ளஸ் 25 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதே பேசிக்கில் தான் இங்கே இன்னொரு கொஸ்டின் நான் இங்கே காமிச்சிருக்கு. இது 2014 கேட்டிருக்காங்க. ஆல்ஃபாவும் பீட்டாவும் இவங்களோட ஜீரோஸாக இருந்தால் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை யூஸ் பண்ணி சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிங்க. இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Find the zeros of the polynomial and verify the relationship between the zeros and coefficient. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பேட்டர்னில் தான் நம்மக்கிட்ட நிறைய புக் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனால் இதில் ரூட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2015 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணி அவங்களோட ஜீரோஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து எப்படி வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ முதல்ல இது வந்து 4x ஸ்கொயர் ப்ளஸ் 5 ரூட் 2x மைனஸ் 3 அப்படின்னு இருக்குது. ஸோ 4ம் -3 மல்டிபிள் பண்ணால் -12. ஸோ மல்டிபிள் பண்ணால் -12 வரணும். அவங்க ரெண்டு பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 5 ரூட் 2ன்னு வரணும். அது எப்படி ரூட் 2 கொண்டு வர்றது அப்படின்னா இங்கே ஒரு ரூட் 2 போட்டுருங்க, இங்கே ஒரு ரூட் 2 போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களை ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணும்போது நமக்கு ரூட் 2ல் ஆன்சர் வரும். அப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு ரூட் 2 × ரூட் 2 2 இல்லை. அப்போ நம்ம 2 ஆல்ரெடி எழுதிட்டோம்னு யோசிங்க. 2 நம்ம எழுதிட்டோம். அப்போ 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 12 வரும்? 6 தானே. அப்போ 6ஓட மல்டிப்ளிகேஷன் தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ 6ஓட மல்டிப்ளிகேஷன்னா 2 3s are 6 வரும். அது மாதிரி 1 6 நமக்கு வந்து என்ன வரும்? 6 கிடைக்கும். இங்கே வந்து மைனஸ் வரணும்னா ஒருத்தருக்கு ப்ளஸ் போடணும், ஒருத்தருக்கு டெஃபினட்டாக என்ன போடணும்? மைனஸ் போடணும். இப்போ 2ம் 3யும் போடும்போது ஒரு ப்ளஸும் ஒரு மைனஸும் போட்டோம்னா 5 டெஃபினட்டாக கிடைக்காதுல்ல. அப்போ 2ம் 3யும் நம்ம போடக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு ப்ளஸ் போட்டாகணும், ஒருத்தருக்கு மைனஸ் போட்டாகணும். அப்போ தான் மல்டிப்பிளில் மைனஸ் வரும். அப்போ 1 6 தான் நம்ம எடுக்கணும். அப்போ இங்கே 1 போட்டு இங்கே 6 போட்டுக்கலாம். நடுவில் இருக்க நம்பரோட சைனை பாருங்கள், ப்ளஸ் இருக்கா? அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸும் சின்ன நம்பருக்கு மைனஸும் போடுங்க. ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு டெஃபினட்டாக -12 வந்துடுது. இவங்க ரெண்டு பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5 ரூட் 2ன்னு வந்துடுது. அப்போ இவங்க தான் நம்மளோட வேல்யூஸ். இவங்களை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல கொடுத்துருக்க பாலினாமியல் எடுத்து எழுதியிருக்கோம். அதாவது இந்த நடுவில் இந்த ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில், அதே தான் பண்ண போகிறோம். இங்கே முதல்ல இந்த 4x ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இந்த 5 ரூட் 2x ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம 2 டேர்ம் கண்டுபிடிச்சோம்ல, 1 ரூட் 2x ப்ளஸ் 6 ரூட் 2x அப்படின்னு எழுதிக்கணும். ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, அதனால் நம்மளோட எக்ஸை பிரித்து எழுதிட்டு இங்கே -3 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் பார்க்கணும். இப்போ ஓவரால் இப்படி பார்க்கும்போது காமன் டேர்மே தெரில. ஏன்னா இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே வந்து ரூட் 2 இருக்குது. இதை எப்படி தெரியுமா யோசிக்கணும்? இப்போ வந்து 4 அப்படின்றதுக்குள்ளே வந்து 2 2 இருக்குது அப்படின்னு யோசிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 இருக்குல்ல, ஒரு 2ன்றதை நம்ம ரூட் 2 × ரூட் 2ன்னு கூட பிரித்து எழுதிக்கலாம். ஏன்னா ரூட் 2 × ரூட் 2 வந்து 2 தான். ஸோ ஒரு 4க்குள்ளே ஒரு 2 2 ரூட் 2 இருக்குது அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஏன்னா அப்படி யோசிச்சு தான் இதை நம்ம காமன் டேர்ம் வெளில எடுக்கணும். அப்போ இங்கேயும் ரூட் 2 இருக்குது, இங்கேயும் ரூட் 2 இருக்கா? அப்போ ரூட் 2 காமனாக வெளில எடுத்துடணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்கா? ஒரு எக்ஸை வெளில எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ பேலன்ஸ் பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 2வும் இன்னும் ஒரு ரூட் 2வும் இருந்திருக்கும், ஒரு எக்ஸ் இருந்திருக்கும். இங்கே பேலன்ஸ் வந்து ரூட் 2 எக்ஸும் வெளியே போயிடுச்சுன்னா அப்போ பேலன்ஸ் 1 தான் இருக்கும். இவங்கக்கிட்ட அதே மாதிரி பார்க்கும்போது 6க்கும் 3க்கும் காமன் டேபிள் வந்து 3 டேபிள்ஸ் வரும். அதனால் 3யை வெளில எடுத்துடலாம். ஸோ 3யை வெளில எடுத்துட்டோம்னா இங்கே 3 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 6 வரும்னா 2. இங்கே ஆல்ரெடி ஒரு ரூட் 2 நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது. மைனஸ் இந்த 3 வெளில போயிடுச்சுன்னா இங்கே எதுவுமே இருக்காது, 1. எப்போவுமே இந்த ப்ராக்கெட்டும் ஒரே மாதிரி தான் வரும். அதனால் 2 ரூட் 2x மைனஸ் 1. இங்கே எடுத்ததும் இங்கே எடுத்த டேர்மே சேர்த்து ரூட் 2x ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணணும். இப்போ இது ஈக்குவல் டு 0 பண்ண போகிறோம். இங்கே பாருங்களேன், இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் கூட இருக்குது. இந்த மாதிரி ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை எடுத்து எழுதுறீங்களே, எழுதிட்டு இங்கே இருக்கிற முதல் நம்பர், அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியண்ட்டை கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம ஆக்சுவலாக டிவைட் பண்ணி எழுதிட்டு கூட கேன்சல் பண்ணி இந்த டேர்மை வந்து கொண்டு வரலாம். ஆனால் இது நிறைய பேர் வந்து டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதுனால இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ 2 ரூட் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ரூட் 2x ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கோங்க. -1 அந்த பக்கம் போகும்போது +1 ஆகிடும். அதேமாதிரி இந்த +3 அந்த பக்கம் போகும்போது வந்து -3 ஆகிடும். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா 1/2 ரூட் 2. இங்கே எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா -3/√2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஜீரோஸ். இப்போ ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியண்ட்டுக்கும் ஒரே சம் அண்ட் ப்ராடக்ட் வேல்யூ வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம்.
இப்போ யூசிங் ஜீரோஸ் யூசிங் கோஎஃபிஷியன்ட் செக் பண்ண போகிறோம். முதல்ல இதில் வந்து கொடுத்துருக்க ஜீரோஸ் ஆர் நம்ம ஜீரோஸ் இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஜீரோஸ் ஆர் 1/2√2 அப்படின்றது ஒரு ஜீரோ, -3/√2 அப்படின்றது இன்னொரு ஜீரோ. இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல சம் கண்டுபிடிக்கலாம். சம் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பேரையும் ஆட் பண்ணணும். 1/2√2 ப்ளஸ் -3/√2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு எல்சிஎம் எடுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே டினாமினேட்டரில் இந்த ரெண்டு ரூட்டுக்கும் ஒரு ரூட் 2 காமனாக வந்துடும். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. எல்சிஎம்மில் நமக்கு 2 தான் வரும். அப்போ 2√2 தான் நம்மளோட எல்சிஎம். இங்கே 2√2 இருக்கிறதுனால இந்த 1 அப்படியே வந்திருக்கும். இங்கே என்ன மிஸ்ஸிங்னு பாருங்கள், இங்கே 2√2 தான் எல்சிஎம், இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இன்ட்டு 2 பண்ணணும். மேலே இன்ட்டு 2 பண்ணும்போது -6 அப்படின்னு கிடச்சிருக்கும் நமக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் -5/2√2 -5/2√2 அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி யூசிங் கோஎஃபிஷியன்ட்டுக்கு சம் கண்டுபிடிக்கணும்னா யூஸ்வலாக இது வந்து உங்களோட ax² + bx + c அப்படின்ற ஃபார்மில் சம் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சம்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, -b/a. அப்போ -5√2 ஏயோட வேல்யூ கொஸ்டினில் 4ன்னு இருக்குது. ஸோ ஆனால் இது ரெண்டும் மேட்ச் ஆகலையே மேம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கே பார்க்குறதுக்கு அப்படின்னா இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ 4ன்றதை வந்து -5√2 அப்படின்னு இருக்கா கீழே கொஸ்டினில். 4 அப்படின்றத 2 மல்டிபிள் பை √2 × √2 அப்படின்னு கூட எழுதிக்கலாம்ல. ஏன்னா √2 × √2 வந்து ஒரு 2, 2 2s are 4. இந்த √2 இந்த √2 என்னவாயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். அப்போ -5/2√2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இங்கே கிடைச்ச சம் வேல்யூவும் இங்கே கிடைச்ச சம் வேல்யூவும் என்ன ஆயிடுச்சு, மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். இங்கே வந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி சேமாக வந்தால் நம்ம சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 1/2√2 மல்டிபிள் பை -3/√2 அப்படின்னு இருக்குது. மல்டிபிள் பண்ணும்போது 1 3s are 3 வந்திருக்கும். டினாமினேட்டரில் 2, √2 × √2 ஒரு 2, 2 2s are 4. அப்போ -3/4 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி யூசிங் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். ப்ராடக்டோட ஃபார்முலா என்ன, c/a. கொஸ்டினில் சியோட வேல்யூ என்னது, -3. ஏயோட வேல்யூ என்னது, கொஸ்டினில் 4. அப்போ -3/4. இங்கேயும் ப்ராடக்டோட வேல்யூ வந்து -3/4 தான். இங்கேயும் ப்ராடக்டோட வேல்யூ வந்து என்ன தான் கிடச்சிருக்கு, -3/4 தான் கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டு சேமாக வந்துருச்சுல. அப்போ பேசிக் ரிலேஷன்ஷிப் வெரிஃபைடுன்னு எழுதிருங்க. இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இது பாலினாமியல்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கிராஃப் பற்றின ஐடியா நமக்கு இருந்திருக்கணும். இப்போ இது வந்து p(x) அப்படின்றது நம்மளோட கிராஃப் அப்படின்னா இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பிளேஸில் மீட் பண்ணியிருக்கு பாருங்கள். 1 2 3 4 4 பிளேஸில் மீட் பண்ணியிருக்குல்ல. அப்போ அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 4 இருக்கணும். 4 இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த கிராஃப் மீட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 4 பாயிண்ட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 4 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து இங்கே மேலே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. p(x)ன்றது நம்மளோட ஈக்குவேஷன். அப்போ இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்ட்டில் மீட் பண்ணியிருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் மீட் பண்ணியிருக்குல்ல. அதான் எழுதியிருக்காங்க. மீட் வந்து ஒன்லி 1 பாயிண்ட்டாக இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் த ஜீரோஸ் 1ன்னு போட்டுருணும். அடுத்து இந்த மாதிரி கிராஃப் இருக்குது. இதில் பார்த்தோன்னே இதில் அப்படியே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எடுத்து கவுண்ட் பண்ணி எழுதக்கூடாது. கொஸ்டினை போய் கிளியராக படிக்கணும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பிட்வீன் -2 and +2. அதாவது இந்த -2க்கும் இந்த +2க்கும் நடுவில் எத்தனை ஜீரோஸ் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 இந்த -3 நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ -1ம் +1ன்ற ரெண்டு ஜீரோஸ் தான் -2க்கும் +2க்கும் நடுவில் இருக்குது. நிறைய கொஸ்டினில் நம்பர் ஆஃப் ஜீரோஸை பார்த்தோன்னே கவுண்ட் பண்ணி போட்டுருவாங்க பசங்க. அப்படி போடக்கூடாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சுட்டு தான் எழுதணும். இப்போ -2க்கும் +2க்கும் நடுவில் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னா -1ம் +1ம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு எடுத்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஸ் பேஸில் பாலினாமியல் டைப்பில் எப்படி கொஸ்டின் வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜோட பேரபோலா டைப்பில் இருக்கிற ஃபிகர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் பாலினாமியல் ax² + bx + c இருந்ததுன்னா ஏபிசி வந்து என்னவா இருக்கணும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு இது ஒரு குவாட்ரட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த ஏ வந்து 0 ஆகக்கூடாது. ஏன்னா ஏ வந்து 0 ஆச்சுன்னா இந்த x² அங்கேருந்து போயிடும். அப்போ அது குவாட்ரட்டிக்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ ஏ வந்து ஒரு நான்-0 ரியல் நம்பராக இருக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். பிஎன்சி வந்து கேன் பி எனி ரியல் நம்பர். அது 0 இருந்தால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்போ ஏ வந்து நான்-0வாகவும் பிசி வந்து எனி ரியல் நம்பராகவும் இருக்கலாம் அப்படின்ற தேர்ட் ஆப்ஷன் தான் உங்களோட சரியான ஆப்ஷன். அடுத்து பாருங்க, if the roots of the quadratic polynomial are equal, இதோட discriminant b² - 4ac இருந்ததுன்னா உங்களோட கீழே இருக்கிறதுல எந்த கண்டிஷன் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஈக்குவல் ரூட்ஸுக்கு டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ என்னவா இருக்கும், ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதனால d is equal to 0ன்றதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, alpha and 1/alpha are the zeros of the quadratic polynomial, then find the value of k அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஆல்ஃபாவும் 1/alphaவும் ஜீரோஸாக இருந்தால் கேயோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு
நம்மளோட கே வந்து சியோட பிளேஸில் தான் இருக்குது. ஏன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சியில். ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது மூலமாக ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்றது C/A நம்மளோட பேசிக் ஃபார்முலா. ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ்னால் இங்கே கொடுத்துருக்கிற ஜீரோஸை ப்ராடக்ட் பண்ணோம். அப்போ ஆல்ஃபாவையும் 1/ஆல்ஃபாவையும் என்ன பண்ணோம், நம்ம மல்டிபிள் பண்ணோம். C/A சி வந்து கொஸ்டினில் 8K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை ஏயோட பிளேஸில் கொஸ்டினில் 1 கொடுத்துருக்காங்க, 1ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த ஆல்ஃபா கட் ஆகிடும். இங்கே டினாமினேட்டர் ஆக்சுவலாக ஒரு 2 இருக்குது, இங்கே இப்படி கட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 1 is equal to 4K அப்படின்னு கிடைக்கிது. அப்போ K is equal to என்னன்றதான் உங்களோட கொஸ்டின். மல்டிப்பிள் இருக்க 4 அங்கே போனால் டிவைட் ஆகிருக்கும். அப்போ K is equal to 1/4 அப்படின்றதான் கரெக்ட் ஆப்ஷன். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்கள், த கிராஃப் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 = 0 எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ எக்ஸை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸுக்கு 2 வித்தியாசமான ஆன்சர் கிடச்சிது அப்படின்னா கிராஃப் வந்து இப்படி போகுதுன்னு அர்த்தம். 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்ததுன்னா இப்படி போகுதுன்னு அர்த்தம். எக்ஸோட ஆன்சர் 2 ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அந்த ஒரே ஒரு பாயிண்ட் வழியாக கிராஃப் மேலேயோ கீழே எப்படி வேணாலும் ஒரு பாயிண்டில் டச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இப்படி மேலே டச்சே ஆகாமல் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோ ஜீரோஸ், ரியல் நம்பரில் ஜீரோஸ் கிடைக்கலன்னு அர்த்தம். இப்போ இது மூணத்தில் எந்த டைப்னு தான் உங்களோட ஆன்சரில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 1 = 0ல் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த +1 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், -1 ஆகும். இந்த ஸ்கொயர் அங்கே போனால் என்ன ஆகும், ரூட் ஆகும். இப்போ x is equal to √(-1) அப்படின்னு கிடைக்குது. ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா இது வந்து ஒரு ரியல் நம்பரே கிடையாது. இட்ஸ் நாட் ரியல், நோ ரியல் நம்பர், நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னா நம்மளோட கிராஃப் வந்து இந்த பேட்டர்னில் கிடைக்கும், இப்படி மேலே போயிடும் கிராஃப். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் டச்சே பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஸோ நெய்தர் டச்சஸ் நார் இன்டர்செக்ட் தி எக்ஸ் ஆக்சிஸ். இது டச்சும் பண்ணாது, இந்த மாதிரி இன்டர்செக்டும் பண்ணாது, இப்படி மேலே போயிடும் அப்படின்றதுனால உங்களோட சி ஆப்ஷன் தான் கரெக்டு. இன்னொரு கொஸ்டின் பார்த்தலாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c அப்படின்ற குவாட்ரட்டிக் பாலினாமியலோட ரூட்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் என்னன்னு சொல்லிட முடியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ஜீரோஸ் வேணும்னா -b/a அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆல்ஃபா பீட்டா வேணும்னா c/a அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போ இதுதான் கிவன். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1/α² ப்ளஸ் 1/β² வேல்யூவை கண்டுபிடினா இதுலேருந்து நம்மளால் ஆல்ஃபா பீட்டாவை நம்மளால் தனித்தனியாக ஃபைண்ட் பண்ண முடியாது. ஆனால் 1/α² ப்ளஸ் 1/β² சால்வ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்னுக்கு கொண்டு வர முடியும். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா β² ப்ளஸ் α² பை α² β² அப்படின்னு கிடச்சிடும். இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணி எல்சிஎம் எடுக்கிறது. சரி, இதில் α² ப்ளஸ் β² எப்படி எழுதுறது அப்படின்னா இது நம்மளோட a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயரோட பேசிக் ஃபார்முலா இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணி எழுதிடலாம். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா, இதுதான் உங்களோட ஃபார்முலா. எதுக்குன்னா α² ப்ளஸ் β²க்கு தனித்தனியாக ஸ்கொயர் வந்ததுன்னா இப்படி எழுத முடியும். கீழே மல்டிப்பிளில் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ரெண்டத்தையும் இப்படி காமனாக எடுத்துகிட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். தனித்தனியாக ஸ்கொயர் இருந்தால் நடுவில் ப்ளஸ் இருந்தால் ஹோல் ஸ்கொயர்னு எடுக்க முடியாது, இந்த ஃபார்முலாவில் தான் எழுதணும். ஆனால் மல்டிப்பிளில் இப்படி ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இப்படி காமனாக எடுத்துக்க முடியும். இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ கொஸ்டினில் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், -b/a. அப்போ இது -b/a² மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டாக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், c/a. டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர்னு இருக்குது, ஆல்ஃபா பீட்டாக்கு நம்ம c/aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதை c/a அப்படின்னு எழுதிடலாம். இதை லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணிட்டா இந்த ஆன்சர் கிடச்சிருது. ஸோ இதை இங்கே ஸ்கொயர் இருந்ததுனால இங்கே ஸ்கொயர் இருக்குது. இங்கே மேலே வந்து ஸ்கொயர் பண்ணும்போது -b² பண்ணால் +b² ஆகிடும். கீழே வந்து a² இருக்குது. இங்கே உள்ள 2 மல்டிபிள் பண்ணும்போது 2c/aன்னு வந்திருக்கும். கீழே c²/a² இருக்குது, உள்ள ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா. இப்போ இவங்க 2 பேருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். a²க்கும் a-க்கும் எல்சிஎம் a² தான். a² இருக்கிறதுனால இந்த b² அப்படியே வந்திருக்கு. இங்கே a தான் இருக்குல்ல, அப்போ மல்டிபிள் பை a பண்ணியிருப்பாங்க. மேலேயும் மல்டிபிள் பை a பண்ணதுனால 2cன்றது 2ac மாதிரி இருக்கும். டினாமினேட்டர் அப்படியே இருக்குது. இப்போ நியூமரேட்டர் அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு வந்தால் ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அதனால் c²/a²ன்றது a²/c² ஆயிருக்கும். இந்த a² இந்த a² என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ b² - 2ac/c² அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன். இது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.